ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவுள் வடை பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அவுள் எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா கெட்டியான அவுளாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ சிகப்பு அவுள் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதை ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 டைம் அலசிட்டு அவுள் முங்குத அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நல்லா அவுள் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், அவுள் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாப்பிட்டா. இதை இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிரும். இப்போ அவுளை வந்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இப்படி பொடிசாக துருவி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அழகாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். வடை மாதிரி தட்டிக்கோங்க. தால் வடைக்கு எப்படி தட்டு அதே மாதிரி கட்லெட் மாதிரி இப்படி தட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் செய்து எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியமில் வச்சுக்கோங்க.
ஒரு சைடு வந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட அழகான அவுள் வடை தயாராகிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எண்ணெயே பிடிக்கல, நல்லா அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.